Welcome back, students. In the previous class, we have discussed about what are the major physiographic divisions of Tamil Nadu. In this, Western Ghats, Eastern Ghats, Plates, Coastal and Inland Plains பற்றி பார்த்தோம். So first parts நம்ம Western Ghats பற்றி பார்த்தோம். There are 7 major hill ranges we have found in the Western Ghats. What are they? That in the previous class we have discussed. One is Nilagiri Hills. Second one is Anamalai Hills, third one Palani Hills and Cardamom Hills. Fifth Varsanadu and Andipatti class. Both are very near to each other. That's why we had Bible in the same class. Fifth class Varsanadu and Andipatti Hills. And sixth one Podi Hills and last one Mahendra Giri Hills in the southernmost tip of Western Ghats. So in this class we will discuss one after another with brief discussions. So first one is Nilagiri Hills. So first நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு study of place இருந்தாலும் first we have to study where it is actually. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இன் திஸ் நோட்ஸ் it is northwestern part of the Tamil Nadu. Northwestern part of Tamil Nadu. So north எடுத்து பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வெஸ்டர்ன் சைடு இருக்குது. ஸோ கூகுள் எர்த் மேப் வச்சு we have to study in more details. ஸோ ரொம்ப க்ளோஸ்அப் இருக்கு நிறைய ஹில்ஸ், அதனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ we have to small. So it clearly indicates this is northern part, this is western part, eastern part and southernmost part. In this northwestern part la இந்த நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. northwestern part la நீலகிரி ஹில்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜஸ்ட் we have to find நீலகிரி ஹில்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம அதில் அதை எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வருதோ அதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரெச் தான் நீலகிரி ஹில்ஸ்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற இந்த ஏரியா. ஸோ சொல்லப்பட்டதான் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ். நீங்கள் நீலகிரி ஹில்ஸ்னாவே என்ன பண்ணணும், அந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதில் வாட் ஆர் த அதர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்? 24 பீக்ஸ் ஆனது உயர்ந்தமான சேரங்கள், மலை உச்சிகள் வந்து 24 பீக்ஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000. ஆவரேஜ் சொல்கிறது மோர் தென் 2000 மீட்டரில் கிட்டத்தட்ட 24 பீக்ஸ் இருக்குது. ஸோ 2000க்கு மேலே இருக்க மலைத்தொடர் வந்து 24 நம்பர்ஸ் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மோர் தென் 24 பீக்ஸ் வந்து மோர் தென் 2000 மீட்டர்ஸ். இதில் ஹையஸ்ட் பீக்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா இன் ஊட்டி எவ்வளோ 2637 மீட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குருத்தி 2554. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு நீலகிரி ஹில்ஸ். சம் பார்ட் அதர் பார்ட்லாம் பார்த்து ஆனைமலை போது அங்கே ஒரு பீக் படிப்போம், ஆனைமுடி படிப்போம். ஸோ அதை இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் 24 பீக்ஸ். அந்த 24 பீக்ஸ் என்னது மோர் தென் 2000 மீட்டர் ஹைட்டு. ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. அந்த தொட்டபெட்டாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2554 மீட்டர் இருக்குது முக்கூர்த்தி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்? ஊட்டி அண்ட் குன்னூர், இங்கிலீஷில் குன்னூர் சொல்லுவாங்க, ஈட்டி குன்னூர். அதான் மேஜர் ஹில் ஸ்டேஷன் இங்கே இருக்குது, நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2700 ஸ்பீசிஸ். அது வந்து இதர் வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், பிளான்ட் ஸ்பீஸ் இருக்கலாம், ப்ளஸ் அனிமலாக இருக்கலாம். ரெண்டுமே என்ன சொல்கிறோம், அனிமல் ரெண்டுமே ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா. அதாவது 2700 ஸ்பீசிஸ் of flowering plants and the state animal Nilagiri Thar is found. Nilagiri Thar வந்து வளையாடுல, இது வரையாடுன்ற ஒரு வந்து நம்முடைய ஸ்டேட் அனிமல். அது வந்து இங்கே தான் இருக்குது, இந்த நீலகிரி ஹில்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் மாண்டெயின் கிராண்ட்ஸ், இந்த மலைப்பாங்கான புல்வெளிகள் அண்ட் ஷ்ரப்ஸ் லேண்ட்ஸ் ஹேவ் பீன் டிஸ்டர்ப்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எக்ஸ்டென்சிவ் டீ பிளான்டேஷன், கேட்டல் கிரேசிங், ஆடு மாடு மேய்ப்பதுனாலும் டீ எஸ்டேட்டுக்காக விவசாயத்துக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மலையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பாயில் பண்ணாலையும் இந்த நீலகிரியோட நேச்சுரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நீலோட நேச்சுரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது.
நம்ம நீலகிரி தார்னு சொன்னோம் இல்லையா, அதான் இந்த டைப் ஆஃப் ஒரு வகையான ஆடு தான் வந்து சொல்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட அனிமல்ஸ். இது வந்து ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு வருது. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட டைகர் வந்து நம்முடைய நேஷனல் அனிமல், அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஏன் சொல்கிறோம்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இப்போ இது வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை காப்பாற்ற வேண்டியது ஒரு நேச்சுரல் பாதுகாவலர். அது ஸோ இதுக்கு பேர் என்னது, வரையாடு அல்லது வந்து நீலகிரி தார் சொல்லுவோம். So next one is Anamalai Hills. Anamalai Hills. It is located on the border of Tamil Nadu and Kerala. Tamil Nadu, Kerala கடையில் இது வந்து இந்த ஆனமலை இருக்குது. ஸோ அது பார்ட் ஆஃப் ஹில்ஸ் வந்து located in the Tamil Nadu and partly it is in the Kerala states. And one of the important thing is Palakkad Gap. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாலக்காடு, வாட் இஸ் த கேப் ஆர் பாசஸ். பாசஸ்னு என்னது, ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு கேப், ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற கேப். ஸோ இந்த வழியாக என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏர் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி வரைக்கும் பார்த்தா பயங்கரமான காற்று, ஆடி காற்றுல அதுக்குள்ள தான் வரும். ஸோ இது எதனால் ஒரு இது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஃபார்ம் ஆகும்போது அங்கே வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸில் மழை நிறைய பேஞ்ச பின்னாடி அந்த லூ விண்ட், அதாவது ட்ரை விண்ட் வந்து இந்த பாலக்காடு கேப்லேயே வந்து தமிழ்நாட்டில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மழை பெய்யும். ஸோ அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் வர என்ன ஆகும்னா ட்ரை விண்டாகி அப்படியே போய் பே ஆஃப் பெங்கால் போய் மிக்ஸ் ஆகிக்கும். இதுதான் வந்து கேப்புடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ முக்கியமாக வந்து பாலக்காடு கேப்னு சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேட் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ ஆனைமலை டைகர் வந்து ஒன்று முக்கியமானது. அதேமாதிரி ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும், பாதுகாக்கப்பட்ட காடுகள், அங்கே யாரும் போக முடியாது. அதேமாதிரி வால்பாறை ஹில் ஸ்டேஷன் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ், நல்லா டீனில் இருக்கும். அதேமாதிரி காடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுக்கு மட்டும் அதை வந்து வேறு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷன்ஸ் தேர்டு அண்டு காடம்பாறை. இந்த 4 வந்து முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலியார் அண்டு திருமூர்த்தி டேம்ஸ். தேர் ஆர் 2 டேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும். டேம் லொக்கேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், இட்ஸ் பார்டர் பிட்வீன் தமிழ்நாடு அண்டு கேரளான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொள்ளாச்சி கீழே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்டர் பிட்வீன் கேரளா அண்டு தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு வீடு என்னது, ஆனைமலை இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த பாருங்கள் பார்ட் ஆஃப் ஹில்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் என்னது, பார்ட் ஆஃப் ஹில்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பார்ட்லேயே வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ், 2 இம்பார்ட்டன்ட் டேம்ஸ், ஆலியார் அண்டு இதுதான் ஆலியார் டேம். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த டேம் இருக்கும். ஸோ ஆலியார் டேம், இந்த டேம் ஒரு ஸ்பெஷல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இதனுடைய ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்பாட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேம் இருக்கும், திருமூர்த்தி டேம். ஸோ இந்த 2 டேம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமலை ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆலியார் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதேமாதிரி இன்னொன்று வந்து திருமூர்த்தி டேம். அப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்த்த ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காடுகள் தான், அடர்ந்த காடுகள் தான். அடுத்து வால்பாறை ஹில் ஸ்டேஷன்ஸ். வால்பாறை ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கும், வால்பாறை ஏரியா தான் வால்பாறை ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹில் டீ தொழிலாளர்கள் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காடம்பாறை ஹைட்ரோலிக், அது வந்து இங்கே தான் இருக்குது. காடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆனைமலையோட ஹில்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான். ஸோ இந்த 4 முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் மென்ஷன்ட் இன் த ஆனைமலை ஹில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பழனி ஹில்ஸ். இட்ஸ் எ ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ். அதாவது நார்த் டு சவுத் அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் போயிட்டே இருக்குது.
partly in Tamil Nadu, partly in Kerala. ஆனால் இந்த ஆனமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்வேர்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் வெஸ்டர்ன் கேட்ஸ் தான் என்னது பழனி ஹில்ஸ்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். இதை வந்து மோர் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் மேப் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து நார்த் டு சவுத்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்வேர்டு இந்த மலைத்தொடர் வந்து அப்படியே ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கும். அப் டு திண்டுக்கல் நத்தம் ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அதான் ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ் இஸ் பழனி ஹில்ஸ். ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பழனி ஹில்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு ஆனைமலை ஹில்ஸுக்கு நேர் ஈஸ்ட் இருக்குது. இதுதான் பழனி ஹில்ஸ் சொல்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாக. பார்த்துட்டிங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வெஸ்டர்ன் பார்ட்டை தவிர ஹோல் ஹில் ரேஞ்சஸும் பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் பீக்னு பார்த்தீங்கன்னா வந்தராவு, என்ன பேர், வந்தராவு. ஹைட்டு வந்து 2533 மீட்டர். ஸோ நல்லா அண்டர்லைன் பண்ணிக்க, வந்தராவு. வந்தராவு ஹைட் எவ்வளவு, 2533 மீட்டர். ஸோ இதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளேஸ், ஹையஸ்ட் பீக்னு சொல்லலாம் இந்த ரேஞ்சில். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெம்படி சோளா. வெம்படி சோளா தமிழில் வந்து வெம்படி சோளான்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2505, 2000. ஸோ செகண்ட் பிளேஸ் இது வெம்படி சோளா. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2505 மீட்டர். ஸோ இந்த ரெண்டு பீக்கு தான் ஹையஸ்ட் இன் தட் ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பழனி ஹில்ஸ். அப்புறம் முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா while studying the நீலகிரி ஹில்ஸ், ஊட்டி, கூனூர் are two important hill stations. While studying the ஆனைமலை hills that we have mentioned, வால்பாறை as one of the hill station, the third category Palani hills that we have found, Kodaikanal is the one of the major hill station. தமிழில் வந்து மலைகளின் இளவரசி அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2150 மீட்டர். 2150 மீட்டர்ஸ். நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தாலும் அப்படியே சவுத் நோக்கி பார்த்தீங்கன்னா தெற்கு தெரியுது எல்லாமே கொடைக்கானல் ஹில்ஸ் தான். என்னது சவுத் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸிமம் இருக்குது. ரெண்டு பீக்ஸ் வந்து ஒன்று வண்டராவு, இன்னும் வந்து வெம்படி சோளா. ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இதனுடைய ஹைட் எவ்வளவு. ஸோ இதுதான் இந்த பழனி ஹில்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹில் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா காடமம் ஹில் ரேஞ்சஸ். அது காடமம் ஹில் ரேஞ்சஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலமலை. என்ன பேர், ஏலமலை. ஏலை தமிழில் ஏலை, இதில் வந்து ஏலக்காய், தமிழில் ஏலக்காய். அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் என்னது காடமம். ஸோ காடமம்னா என்னது ஏலக்காய். ஸோ அது வந்து ஏலமலை. ஸோ இதுங்கிறது சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நீலகிரி படிக்கும்போது நார்த்து வெஸ்டர்ன் படித்தோம். இப்போ வந்து என்ன சொல்கிறோம், அதுக்கு ஆனைமலை படித்து பழனி கீழே வந்துட்டோம், பழனிமலை கீழே வந்துட்டோம். இப்போ இந்த சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு இன்னொரு பேர் என்னது ஏலமலை. இதனால வந்து ஏலக்காய் வந்து நிறைய அங்கே விளையிறதுனாலையும் காடம்னு சொல்கிறதுனாலையும் இதுக்கு பேர் என்னது ஏலமலைன்னு பேர். ஸோ திஸ் இஸ் தமிழ்நாடு மேப். நார்த் வெஸ்டர்ன் பார்ட், சவுத்து பாதி கீழே வந்துட்டோம். அதனால என்ன பண்ணுறாங்க, சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த அப்ராக்சிமேட் லொக்கேஷன் ஆஃப் திஸ் ஆனைமலை. இதுக்கு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழனி ஹில்ஸ் இருக்கும், அதுக்கு சவுத்தில் பார்த்தீங்கன்னா காடமம் ஹில்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்ட் வந்து கேரளா பார்டருக்கு போயிடுது. ஸோ ஒன்லி லிட்டில் பிட் ஏரியா. ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கொஞ்சம் போல் ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வரும். இதுதான் தமிழ்நாட்டோட போடிநாயக்கனூருக்கு சவுத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூருக்கு சவுத்தில் இருக்கிறது காடமம் ஹில்ஸ். ஓகே, இதான் வந்து போடிநாயக்கனூர். ஸோ நாட் த டவுன் நியர்பை தட் ஏரியா. ஸோ இங்கே வந்து ஏலக்காய் அல்லது காடமம் நிறையா விளையிறதுனால நமக்கு என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ஏலமலை ஆர் காடமம் ஹில்ஸ்னு பேர் வந்துச்சு.
ஸோ காரண பெயர். ஸோ நேமுக்கு ரீசன் சொல்லியாச்சு. கார்டமம் ஸ்பைஸ் அதிகமாக இருக்கனால இதுக்கு வந்து ஏழமலை பேர் வந்துச்சு. இங்கே வந்து நிறையா விளையுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெப்பர் அண்ட் காஃபி அதர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் ஹியர்ஸ். ஸோ 1000 மீட்டர்ஸ்க்கு மேலே எந்த ஹில்ஸாக இருந்தாலும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தட் வி ஹாவ் டு க்ரோ தட் பெப்பர், காஃபி ஆர் எனி ஹில் பிளான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் பெப்பரும் அண்டு காஃபி இருக்கும். ஸோ இதுவாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பாச்சலூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேசிபிட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் உன்னுடைய நோட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ஸ் வி ஹேவ் நோட்டட். இந்த cardamom hills meet Anamalai hills in the northwest. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் ஆனமல் ஹில்ஸ் மீட் பண்ணுது. அதேமாதிரி நார்த் ஈஸ்டில் பழனி ஹில்ஸ் மீட் பண்ணுது. அதுவே பார்த்தீங்கன்னா வருசநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸை வந்து சவுத் ஈஸ்டில் போய் மீட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நார்த் வெஸ்ட்டில் ஆனமலை ஹில்ஸை மீட் பண்ணுது. நார்த் வெஸ்ட்டில் ஆனமலை ஹில்ஸில் மீட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் பழனி ஹில்ஸ் போய் மீட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் வருசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், இந்த சைடு தான் இந்த வருசநாடு ஆண்டிப்பட்டி சொல்கிறது, இந்த மலையை அப்படி போய் மீட் பண்ணுது. ஸோ இதான் லாஸ்ட் பாயிண்ட். வாட் ஆர் லாஸ்ட் பாயிண்ட்? நார்த் வெஸ்ட்டில் ஆனமலை ஹில்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி ஹில்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்லையும் சவுத் ஈஸ்டில் போயிட்டு ஆனமலை ஹில்ஸையும் மீட் பண்ணுது. இதுதான் வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் மென்ஷன் ஹியர். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் இந்த பீக்ஸ் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் பார்க்கணும். இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஹையஸ்ட் பீக் பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி, அது கீழே வந்து 2554 மீட்டர்ஸ் பார்க்குறோம். அடுத்து வெம்படி சோலை இன் பழனி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 2505 தேர்ட் பிளேஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை இன்னொரு இடம் பார்த்தோம். இன்னும் நேம் ஞாபகம் இருக்கா? இந்த முக்கூர்த்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வண்டராவு ஒரு அப்படி படித்தேன். மேம் இருக்கா? இதில் காமிக்கலவன் ஏன்னு தெரியல, எழுதிங்க. வண்டராவு பீக்குன்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2533 படித்தோம். 33 மீட்டர் படித்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 1 2னா என்னது, இதுதான் வந்து 3 இருக்கணும். அப்போ 4th தான் என்னது வெம்படி சொல்லலாம் 2505. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 4th வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 5th வந்து பெருமாள் மலை, இது வந்து கொடைக்கானல் மலையில் தான் இருக்குது. 2000 கொடைக்கானல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலைன்னு ஒரு பெரிய ஜங்ஷன் வரும். 2234. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டை மலை, இது வந்து 2019. இது எங்கே பின்னாடி பார்க்கலாம், இது நம்ம சொல்லலை. அடுத்து பகாசுரா 1918 1918 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் ஸ்பீக் தட் யூ ஹவ் மென்ஷன். அட்லீஸ்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர் தீஸ் 5 items. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 peaks. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஓகேயா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வருசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், 4th கேட்டகரி. ஸோ பழனி ஹில்ஸ் எப்படி நம்ம வந்து ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இதே சொல்கிறோம். இது வந்து ஈஸ்ட்வேர்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ். பழனி மலையில் இதே வார்த்தையை சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி ரெண்டுமே பக்கம் இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டே ஒரே கேட்டகரியை கொண்டு வந்துட்டோம், வருசநாடு ஆண்டிப்பட்டி சொல்லிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டமம் ஹில்ஸுக்கு சவுத்தில், அதே மாதிரி ஈஸ்டில். ஸோ இந்த ஏரியா தான் இந்த எக்ஸ்டென்ஷன், ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டிப்பட்டி அண்டு வருசநாடு ஹில்ஸ் சொல்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது பழனி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஈஸ்ட் நோக்கி இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ எனிவே ஈஸ்ட்வேர்டு டைரக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் கேட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டமம் ஹில்ஸுக்கு சவுத் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இதான் வந்து வருசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். ரெண்டு நியர்பைனால நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பிடத்தக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மேகமலை சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைவே மவுண்டன். அதுக்கடுத்து கழுகுமலை செகண்ட் பார்ட்டு. அடுத்து வந்து குரங்கணி ஹில் ஸ்டேஷன்ஸ். இது வந்து ஒரு 1 year 2 years பேக் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட மோர் தென் 32 பீப்புள் வந்து டைட் ஆகிட்டாங்க.
இதனால உள்ளே வந்து ட்ரெக்கிங் போகும்போது எல்லா சைடும் வந்து தீ பிடிச்சிச்சு, அவங்களால வெளியில் வர முடியல. ஸோ அவங்க வந்து நிறந்துவிடாத குரங்கணி ஹில் ஸ்டேஷன் போனது ட்ரெக்கிங் ஸ்டேஷன்ஸ். அதுமாதிரி ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ், கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, குரங்கணிலேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபால்ஸ்கள். ஸோ அது வந்து குற்றாலம் மாதிரியான மிக சின்ன ஃபால்ஸ் அங்கங்கே இருக்கும். இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து குரங்கணி ஃபால்ஸ். இது வந்து குரங்கணி வாட்டர் ஃபால்ஸுடைய ஒரு பகுதி. சின்ன ஃபால்ஸ் தான். இது வந்து கும்பகரை ஃபால்ஸ். இது கும்பக்கரை அருவியுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வியூ. அடுத்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாங்சுரி. எதுக்கான சாங்சுரி பார்த்தீங்கன்னா அணில்கள், ஸ்குரலுடைய சாங்சுரி. என்ன ஸ்குரல் பார்த்தீங்கன்னா கிரிசல்ட். இது எங்கே இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி ஒன் சாங்சுரி டெடிகேட்டட் டு த கிரிசல்ட் ஸ்குரல் வைல்ட் லைஃப். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற ஒரு டவுன் பக்கத்தில் கிரிசல்டு ஒரு சாங்சுரி இருக்குது. இது நம்ம நாட்டில் நம்ம காட்டில் இருக்க அணில் மாதிரி சின்ன அடிது, கொஞ்சம் ஸ்பெஷல் டைப்பாக இருக்கும். ஸோ என்னுடைய உருவமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதான் இந்த கிரிசல்டு ஸ்குரல் வைல்ட் லைஃப் சாங்சுரி சிச்சுவேட்டட் அட் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன், நியர் டவுன் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இதான் வந்து கிரிசல்டு ஸ்குரல். ஸோ நம்ம ஏரியாவில் ரொம்ப ரேராக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஆண்டிப்பட்டி வாசநாட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் இதுக்குன்னு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் சாங்சுரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஸ்குரலுக்காக ஒரு சாங்சுரி அப்படின்னா இந்த பிளேஸ் மட்டும்தான். வைகை ரிவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர். இதனுடைய ஆரிஜின் பாயிண்ட்டும் ட்ரிபியூட்டரிஸும் இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ வைகை ரிவருடைய ஆரிஜின் பாயிண்ட் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆரிஜினேட் இன் திஸ் ரீஜியன். ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அப்படியே லைட்டாக வந்து வைகை ரிவர் ஃபார்ம் ஆகி ஸோ அப்படியே மதுரை வழியாக போயிட்டு கிராஸ் பண்ணி அப்படியே ராமநாதபுரம் போய் அப்படியே இங்கே போயிட்டு ஸ்பாட் ஆகிடும். போயிட்டு அப்படியே பிரிஞ்சிடும். இதுதான் வந்து ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் வைகை ரிவர் ஃபார்மேஷன் இந்த ஆண்டிப்பட்டி அண்ட் வாசநாடு ஹில்ஸ். ஸோ இந்த ஹில் ரேஞ்ச் பொறுத்தளவு ஒன்லி ஃபியூ பாயிண்ட்ஸ் தான். ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் மேகமலை, கழுகுமலை, குரங்கணி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சுருளி அண்ட் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசல்டு ஸ்குரல் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது. அதே மாதிரி வைகையோட ரிவர் ஃபார்மேஷன் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ்லாம் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இது வேறு ஒன்று முக்கியமான விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பொதிகை ஹில்ஸ், பொதிகை மலை. இதில் வந்து மேஜர் பார்ட் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் சைடு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போய் முடியுது. ஸோ 2 டிஸ்ட்ரிக்டில் ஸோ அப்படியே வந்து நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரியில் போய் முடியுது. ஸோ பார்ட்லி இன் கன்னியாகுமரி அண்ட் மேஜர் பார்ட் இந்த திருநெல்வேலி. ஸோ வருஷநாடு கீழ் மலையில் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாடல்லையே அந்த ஹில் ஸ்டேஷன் வரும். ஸோ மேஜர் பார்ட் வந்து ஹில்லோட கிளிம்பு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளாவில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து சதர்ன் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் முடியும். இதான் வந்தது பொதிகை ஹில்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ பார்ட்லி இன் திருநெல்வேலி அண்டு பார்ட்லி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த பொதிகை மலை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய வேறு வேறு பேர்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இஸ் கால்ட் இன் டிஃப்ரெண்ட் நேம்.
such as Sivajodi Parvat. Sivajodi Parvat என்ற ஒரு நேம். Sivajodi Parvat. Agasthyar Hills second one. தேர்ட் என்னதுன்னா சதன் கைலாஸ், தெற்கு கைலாசம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதிகை ஹில்ஸுக்கு வந்து 3 ஆல்டர்னேட் நேம் இருக்குது. ஒன்று வந்து சிவ ஜோதி பர்வதம் ஆர் பர்வத், செகண்ட் வந்து அகஸ்தியர் ஹில்ஸ் அண்டு சதன் கைலாஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹில்ஸில் ஒன் ஆஃப் த ரிச் பயோடைவர்சிட்டி விலங்குகள், சின்ன சின்ன உயிரினங்கள், பூச்சிகள், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவரின் எப்பவும் நல்லா இருக்கும். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆன்சியன் டெம்பிள்ஸ் இருக்குது. ஆன்சியன் டெம்பிள்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பசுமையான இடம் வந்து களக்காடு முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொதிகை மலையில் இருக்குது. இது எங்கே இருக்குது? பொருள்மலையின் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது எல்லாமே எங்கே இருக்குது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் முண்டந்துறை களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இருக்குது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் பொதிகை ஹில்ஸ். ஸோ பொதிகை ஹில்ஸ் சொல்கிறோம் பாட்லின் திருநெல்வேலி, பாட்லின் கன்னியாகுமரி அண்டு அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா சிவ ஜோதி பர்வதம், அகத்தியர் ஹில்ஸ் அண்டு சதன் கைலாஸ் சொல்கிறோம். அடுத்து முக்கியமான பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ஸ் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் மகேந்திரகிரி ஹில்ஸ். இதே நேமில் ஈஸ்டர்ன் கேட்டில் ஒரிசா பக்கத்தில் ஒரு மகேந்திர ஹில்ஸ் இருக்குது. அது ஃபேமஸ் ஃபார் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஹியர். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு அப்படியே தெற்க திருநெல்வேலியில் அப்படியே வந்து பாட்டில் வந்துட்டு இருந்தால் மகேந்திர ஹில்ஸ். இது வந்து சதர்ன் மோஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இது அங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி. இதுக்கு முன்னாடி ஒரு மலை பார்த்தோம் இல்லையா, ஹில்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னது பொதிகை ஹில்ஸ். அது திருநெல்வேலியிலும் அதே கன்னியாகுமரியிலும் தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்டரில், ரெண்டு கடையில் பார்டர் ஆஃப் கன்னியாகுமரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இதோடைய ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1645 மீட்டர்ஸ். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஐஎஸ்ஆர்னு என்ன தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஐயன் அப்படி கேட்பாங்க, இங்கிலீஷில் கூட கேட்பாங்க, லாங்குவேஜ் பேப்பரில் கேட்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் லான்ச் வெஹிக்கிள்ஸ், ராக்கெட் சேட்டலைட் கொண்டு போய் விடும் இல்லையா, அதுக்கு பேர் தான் லான்ச் வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி சேட்டலைட்டுக்கு ப்ரொபல்ஷன். ப்ரொபல்ஷன் என்னத்தம்? எரிபொருள், ஃபியூல். அந்த ஃபியூல் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணுற சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎஸ்ஆர் இருக்கும். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ முக்கியமாக நோட் பண்ணிக்க. இது எங்கே இருக்குது? மகேந்திரி ஹில்ஸ் இருக்குது. இந்த மகேந்திரி ஹில்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலி பாடல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதான் இதனுடைய one of the special features of this Mahendragiri Hills. மாவட்ட காவல்துறை நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா இந்த ஈஸ்டர்ன் கேட்ஸ், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து டிஸ்கன்டினியூஸ். நம்ம வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சீராக போச்சு. ஒரு சில இடத்துல வந்து சில ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஹைலி டிஸ்கன்டினியூஸ். அப்படி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா. அதே மாதிரி இர்ரெகுலர் ஒரு சைஸோ ஷேப்போ இல்லை வந்து கண்டினியூட்டியோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து கண்டினியூஸ் அண்ட் ரெகுலர்னு சொன்னால் இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் அண்டு இர்ரெகுலர் ஒன்று. ஸோ எதனால டிஸ்கண்டினியூஸ் சொல்லணும் பார்த்தீங்கன்னா மெனி ஹில்ஸ் ஆர் டிசெக்டட் அப்படின்னு அந்த பிரிக்கிறது. டிசெக்டட்னா ரெண்டாக பிரிக்குது. இப்படி ஒரு மலை இருக்குன்னா இப்படி ரெண்டாக பிரிக்கிறது. ஸோ இது என்னது? இது வந்து ஒரு ரிவர். ஸோ மெனி பிளேசஸ் ஆர் மெனி ஹில்ஸ் ஆர் டிசெக்டட் அட் மெனி பிளேசஸ் பை த ரிவர்ஸ். எதனால இப்படி அப்படியே வெஸ்டர்ன் கேஸில் உருவாகிற ரிவர்ஸ் வந்து அப்படியே வந்து எங்கே போகும்? பேகால் பங்கல் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிவர்ஸ் போகும்போது ரெண்டு மலைக்கடையில் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் டிஸ்கண்டினியூ ரேஞ்சாக இருக்குது. அப்போ அந்த ட்ரெயினில் எங்கே போகுது? அந்த ரிவர்ஸ் எங்கே போகும்னா கடைசியாக பே ஆஃப் பெங்காலில் போய் மிக்ஸ் ஆகிடுது. இந்த பே ஆஃப் பெங்கால் போய் மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா மேப் வழியாக பார்க்கும்போது இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலார் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இங்கே உருவாகி அப்படியே போய் பே ஆஃப் பெங்காலில் போய் மிக்ஸ் ஆகுது. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணையார், இந்த சைடு எங்கேயோ ஃபார்ம் ஆகி அப்படியே போய் என்ன ஆகுது, போய் மிக்ஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியே இந்த கர்நாடகாவில் உள்ளே வந்துட்டு அப்படியே நேராக போயிட்டு அங்கே போய் மிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ரிவரும் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணதுனால என்ன பண்ணுது, என்னுடைய கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, அதனால் கண்டினியூஸாக இருக்குது. பட் இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஆல்சோ irregular ஒன். டிஸ்கண்டினியூஸ் அண்ட் irregular. எதனாலனா டிசெக்டட் பை த ரிவர்ஸ். ஃபைனலி இந்த ரிவர்ஸ் confluence with the Bay of Bengal. Bay of Bengal லாஸ்ட்டில் இருக்குது தான் Bay of Bengal. ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போய் இந்த கர்வில் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ வெஸ்டர்ன் கேட்டுக்கும் ஈஸ்டர்ன் கேட்டுக்கும் அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இதான் வந்து ஹைட் சொல்கிறது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தோம் கிட்டத்தட்ட 24 பீக்ஸ் வந்து மோர் தென் 2000 மீட்டர்ஸில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 1100 to 1600 மீட்டர்ஸ் ஹைட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு டிஃப்ரென்ஸ். அது வந்து கண்டினியூஸ் ரெகுலர், இது வந்து டிஸ்கண்டினியூஸ் இர்ரெகுலர். அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 24 பீக்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1100 to 1600 மட்டும்தான் இருக்குது அவரேஜ் ஹைட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, செப்பரேட்ஸ் பிளெயின்ஸ் ஃப்ரம் பிளேட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஹில்ஸுக்கு வெஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்னு சொல்லலாம், ஹில்ஸ்க்கு ஈஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் சொல்லலாம். அதை வந்து நீங்கள் மேப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஜவாது ஹில்ஸ், கல்ராயன் ஹில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்வாயன் ஹில்ஸ், பச்சைமலை, கொல்லிமலை, இந்த ஜோன் தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இது வேறு கலராக எடுத்துக்கலாம். இந்த ஜோனை வந்து நம்ம வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுக்கு 2 சைடு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸ்டர்ன் கேட்ஸ், ஒரு டிஸ்கன்டினியூட் ரீஜன், அதாவது irregular ஷேப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாட்டு இந்த பகுதிக்கு வெஸ்டர்ன் சைடு இருக்கிறது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளேட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஹில்ஸுக்கு ரைட் சைடு, அதாவது ரிவர்ஸ் வந்து உள்ள ஸ்ப்ரெட் ஆகி இரிகேஷன்ஸ்க்கோ மற்ற கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கோ யூஸ் பண்ணுற ஏரியா வந்து பிளைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளைன் அப்படி சொல்லலாம், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேட் சொல்லலாம். இது செப்பரேட் பண்ணது இந்த ஈஸ்டர்ன் கேட்ஸ், தட்ஸ் ஜவாது ஹில்ஸ், கல்ராயன் ஹில்ஸ், செர்வாயன் ஹில்ஸ், பச்சைமலை. இதுதான் வந்து நமக்கு வந்து பிளெயின்ஸை வந்து பிளேட்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்குது, பிளெயின்லேருந்து பிளேட்ஸை செப்பரேட் பண்ணி காமிக்குது. ஓகே, நம்ம மேப்லேயே பார்த்தோம் வாட் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஹில் ரேஞ்சஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜவாது ஹில்ஸ், செகண்ட் வந்து சேர்வாயன் ஹில்ஸ், அடுத்து வந்து கல்ராயன் ஹில்ஸ், அடுத்து கொல்லிமலை, மிளகு பெப்பருக்கு ரொம்ப ஃபேமஸானது பச்சைமலை. ஏன்னா எப்பவுமே க்ரீனிஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது பச்சைமலைன்னு சொல்லிக்கலாம். அது மேஜர் ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் தமிழ்நாடு லொக்கேட் தான் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் ஆனது கரூர் நாமக்கலுக்கு வடக்கு பகுதியிலே போயிடுது. சேலம், திருவண்ணாமலை, வெள்ளூர், தருமபுரிக்கு அந்த ரேஞ்சில் போகிறதுனால எல்லாமே நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்லேயே முடிஞ்சு போயிடுது. ஸோ மோஸ்ட்லி த ஈஸ்டர்ன் கேட்ஸ் occupy the northern districts alone. இந்த 5 ஹில் ரேஞ்சஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஜவாது ஹில்ஸ். ஜவ்வாதுன்னா ஒரு வாசனை திரையம்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. ஜவ்வாதுன்னா ஒரு வாசனை திரவியம். ஸோ ஒரு வேளை அந்த வாசனை திரவியம் விளைஞ்சா கொடுக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் கேட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் பார்ட்ஸ் ஆஃப் வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்டும் பிரிக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது ஹில்ஸ் தான். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறதே யாருன்னா ஜவ்வாது ஹில்ஸ் தான். ஸோ இந்த ஏரியா தான் கிளியராக டிமார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் எப்படி எதுன்னு பார்த்தலாம். ஸோ இது வந்து ஜவ்வாது ஹில்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஜவ்வாது ஹில்ஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நல்லா தெரியுது.
ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கேட்ஸுடைய ஃபஸ்ட்டு ஹில் ரேஞ்ச் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ். ஸோ இதனோட பீக்ஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1000 to 1150 ஒரு நார்மலான ஹைட்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் மேல்பட்டு, ஹையஸ்ட் பீக்னது மேல்பட்டு இஸ் த ஹையஸ்ட் பீக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று வைனுபாப்பு அப்சர்வேட்டரி விபிஓ காவலூர் அப்படிங்கிறது இருக்குது, விச் பிகேன் ஆப்ரேஷன் 1967. எப்படி பார்த்தீங்க கிட்டத்தட்ட 51 இயர்ஸுக்கு முன்னாடி 53 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து ஒரு பிக் அப்சர்வேட்டரி வானத்தில் இருக்கிற பிளான்ஸு அண்டு ஸ்டார்ஸை வந்து படிக்கிறதுக்காக வைனுபாப்புன்னு ஒருத்தரோட பேரில் வந்து ஒரு அப்சர்வேட்டரி கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே பெரிய டெலஸ்கோப் இங்கே தான் இருக்குது. அது என்னென்னா காவலூர்னு இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைனுபாப்பு அப்சர்வேட்டரி 1967 வந்து நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்த ஆசியாஸ் பிக்கஸ்ட் டெலஸ்கோப்னோட சொல்லணும் நம்ம. அப்புறம் சம் அதர்ஸ் வெரி லெஸ் பண்ண ப்ளூயிஸ் கிரே கிரனேட் அந்த மாதிரி நல்லது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் பெரும்பாலும் ஹில்ஸ்னாவே இருக்கும், மரங்கள் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், நம்ம பேரிக்காய் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அல்லது வந்து ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அடுத்து மெடிசினல் ஹெர்ப்ஸு இந்த ஜவ்வாது மலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயின்ஸ் வளர்ந்தாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாண்டல்வுட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் இட்ஸ் ஃபார் பாயிண்ட். சப்போஸ் ஒரு 5 மார்க்னா இதில் எழுதலாம். ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் இருக்குது, மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்குது, சாண்டல்வுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. பிகாஸ் என்ன, அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் பை த மேன், நாட் பை அனிமல்ஸ். Animals use that forest only for their survival, but the human being extracting the natural vegetative cover for their selfish purposes. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த காடெலாம். ஸோ இந்த ஜவாத் ஹில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வெள்ளூர் திருவண்ணாமலை பிரிக்குது ரேஞ்சு, மேல்பட்டுங்கிறது ஹையஸ்ட் பீக்கு. அதே மாதிரி வைனுபாப்பு அப்சர்வேட்டரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். வந்து ஃபியூச்சரோட கேட்கலாம். இது எங்கே இருக்குன்னா காவலூர், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெலஸ்கோப் in that area, established in 1967, and fruit bearing trees, medicinal herbs and generals. So in the nature கொஞ்சமாக destroy ஆகிட்டு இருக்குது because of the extraction of the human being. Next hill range பார்த்தீங்கன்னா கல்ராயன் ஆர் கல்வராயன். ஸோ இந்த பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் கரலார் அப்படின்ட்டா இப்போ பிரசிடென்ட் டைத்தில் இருக்கிற ஒரு ட்ரைப்ஸுடைய ஆன்சியன்ட் நேம், அதாவது முன்னாடி அவங்களுக்கு வந்து கரலார்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து கல்வராயன்னு சொல்லலாம், அல்லது வந்து கரலார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது வந்து செகண்ட் ஹில் ரேஞ்சஸ். ஸோ கல்வராயன் இந்த நேம் டெரிவ்டு ஃப்ரம் த வேர்ட் கரலார், தட் ஆன்சியன்ட் நேம் ஆஃப் த பிரசன்ட் ட்ரைப்ஸ். இதை வந்து மேப்பில் பார்த்தோம்னா ஸோ ஜவாத் ஹில்ஸ், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கல்ராயன் ஹில்ஸ். ஸோ இந்த ரேஞ்சு, ஸோ இந்த ஏரியா தான் கல்ராயன் ஹில்ஸ். ஸோ அதாவது ஜவ்வாது மலைக்கு சவுத்துலேயும் அதே மாதிரி சேர்வாயமனுக்கு வெஸ்ட்லேயும் இருக்கிறது தான் என்னது நம்ம கல்ராயன் ஹில்ஸ் சொல்கிறோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஏரியா. ஓகே, இட்ஸ் த கல்ராயன் ஹில்ஸ். ஸோ நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை இருக்கும், வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேர்வாயன் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தாலும் நம்ம அடுத்து படிக்க போகிற பச்சை மலை இருக்கும். ஓகேயா? இது வந்து ஒன்றும் இல்லை, காவேரி ரிவர் போகிற வழி தான். இது இந்த ஏரியா ஃபுல்லாக காவேரி ரிவர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கல்ராயன்ஸ் லொக்கேஷன் பார்த்துக்க எங்கே சொல்லிட்டு கல்ராயன் லொக்கேஷன் பார்த்தீங்களா? ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ரேஞ்ச் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பச்சை மலை இன்னும் படிக்கல, ஆரல்வாய் மலை படிக்கல, ஜவ்வாது ஆல்ரெடி படிச்சிட்டோம். இந்த ஜவ்வாது சேர்வாயன் ஹில்ஸ் இந்த நாளும் என்ன பண்ணுதுன்னா ரிவர் பேசின்ஸ் ஆஃப் காவேரியை பாலர் ரிவர் பேசின் வந்து பிரிக்குது. அதனால் ரிவர் பேசின்னா ஒரு ரிவருக்கு வர்ற தண்ணி, அதாவது கேட்ச்மெண்ட் வாட்டர் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் வாட்டர் எல்லாமே ஒரு இடத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அதுதான் வந்து ஒரு பேசின்னு சொல்கிறோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் நம்ம மேப்பில் வந்து தெளிவாக பேசலாம். என்னென்ன மலைன்னு பார்த்துங்க, பச்சை மலை, ஆரல்வாய் மலை அண்ட் ஜவ்வாது மலை, சேர்வாயன் ஹில்ஸ் 4 ஹில்ஸும் என்ன பண்ணுது ரிவர் பேசின் காவேரியை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் வி ஹவ் கால்ட் இஸ் த பாலார் பேசின்ஸ். பாலார் பேசின்ஸ் அதாவது இந்த பாலார்னால பயன்பாடு ஏரியா ஃபுல்லாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பாலார் பேசின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி பேசின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக சப்போஸ் இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காவேரி பேசின்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பேசின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ இது வந்து பாலார் பேசின், இது வந்து காவேரி பேசின்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரிவர் பேசின்ஸையும் ஸோ எந்தெந்த மலை பிரிக்கணும் நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பச்சை மலை இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பாலார் பேசின்ஸ். இங்கே வந்து பார்த்தா ஜவ்வாது ஹில்ஸ், கல்ராயன், சேர்வராயன் ஹில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, காவேரி பேசின்ஸை கிட்டத்தட்ட பாலார் பேசின்ஸ் பிரித்து காமிக்குது. இதுதான் ரிவர் பேசின்ஸ் மெக்கானிசம். ஸோ இந்த வாட்டரும் அந்த வாட்டரும் எக்காந்து கொண்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் வந்து இவ்வளோ பெரிய ஹில் ரேஞ்சஸ் இருக்கிறதுனால ரெண்டு வாட்டரும் எப்போவுமே மிக்ஸ் ஆகாது. Suppose they may ask some questions like this: what are the hill ranges that separates the Kaveri basin from the polar basins? What are the hill ranges that separates the Kaveri basin from the polar basins? You can write Pachai Malai, Araloi Malai, Javad Malai and Servayan hills. These four hill ranges that separates the river Kaveri basins from the polar basins. So next step is, what is its height? So ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜவ்வாதோட ஹைட் கம்மி தான், 600,220 மீட்டர்ஸ். இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. நார்த்தன் செக்ஷன் வந்து சின்ன கல்வராயன், சதன் பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்வராயன், சின்ன கல்வராயன் அண்டு பெரிய கல்வராயன். ஸோ அப்படின்னா ஏன் அதுனா ஹைட்டை பற்றோட நம்ம சொல்லலாம். ஸோ சின்ன கல்வராயனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 825 மீட்டர்ஸ், பெரிய கல்வராயனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1120. ஸோ இந்த நேம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன கல்வராயனா 825 மீட்டர்ஸ். ஸோ பெரிய கல்வராயன் என்னென்ன இருக்கும் 1220 மீட்டர் ஹைட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு என்ன சொல்கிறாங்க, சின்ன கல்வராயன் பெரிய கல்வராயன் வச்சுட்டாங்க. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்? த நேம் கல்வராயன்ஸ் derived from Karalar and it's one of the major hill ranges that the Kaveri basin is separated from the polar basin by the Pachai Malai, Aralvai Malai, Javad Malai and Servan hills, and the hill ranges when compared to Java is somewhat lesser height, and the two sections, northern side and northern and southern side. Northern Chinna Kalvarayan's its height is 825 meters only, and in the southern side Periya Kalvarayan is 1220 meters. This is a very important point that you have to remember for writing the examinations. Next பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸ். சேர்வராயன் ஹில்ஸ் இது என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா, இட்ஸ் வெரி நியர் டு சேலம் சிட்டி, நியர்பை சேலம் சிட்டி. சேர்வராயன் சேலம் சிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அண்டு கல்வராயனோட கொஞ்சம் ஹைட்டானது 1200. இது ஏன் சேர்வராயன் ஹில்ஸ்னு பேர் வந்து பார்த்தா, இந்த லோக்கல் டிடி, லோக்கல் தெய்வம் வந்து சேர்வராயன் அப்படின்றதுனால இந்த ஹில்ஸுக்கு பேர் என்னது சேர்வராயன் ஹில்ஸ்னு பேர் வந்துச்சு. ஸோ அங்கே வந்து கல்வராயன் பார்க்கும்போது இந்த வேர்டு கல்வராயன் is derived from the present tribe's ancient name Karalar, but here the name Servarayan is derived from the local deity Servarayan. Okay, so அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கேட்ஸில் ஹையஸ்ட் பீக் சோலை கரடு அண்ட் இட் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1620 மீட்டர். ஸோ ஈஸ்டர்ன் கேட்ஸில் ஹையஸ்ட் பீக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸில் அவனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர் 1620. So Servarayan, just remember this is highest peak in the eastern gates, which located in the Servarayan hills at Solaikaradu. ஸோ முக்கியமான பார்த்தீங்கன்னா அதில் சேலம் சிட்டியில் சேலத்துலேருந்து இந்த பூவர் மேன்ஸ் ஊட்டி என்று அழைக்கப்படும் தட் ஏற்காடு இஸ் லொக்கேட்டட் இன் த சேர்வராயன் ஹில்ஸ். ஏற்காடு எங்கே இருக்குது, சேர்வராயன் ஹில்ஸ் இருக்குது. அண்டு த சேர்வராயன் டெம்பிள் and its highest point is 1623 meter. 23 meters. Almost the Solaikaradu and these two places are almost equal height. So இந்த மேப்பில் வந்து பார்க்குற மாதிரி தான்
wider map, that's zoom it. This is Salem city. The north of Salem city, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேர்வாயன் ஹில் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேர்வாயன் ஹில்ஸ் சொல்லலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இதானது சேர்வாயன் ஹில்ஸ். ஸோ வெரி நியர் டு சேலம், நார்த் ஆஃப் சேலம் சேர்வாயன் ஹில்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்காடு இருக்குது. ஏற்காடு என்ன சொல்கிறோம், ஓவர்மேன் ஷூட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸில் தான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டு அண்டு சோலைக்காடுன்னு ஒரு ஏரியா பார்த்துருக்கோம். சோலைக்காடு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பீக்ஸ்னு சொல்கிறோம். அது இங்கே இருக்குது. ஏற்காடு இங்கே தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சோலைக்காடு ஹைட் பார்த்தீங்கன்னா 1620. சோலைக்காடு ஹைட் பார்த்தீங்கன்னா 1620 மீட்டர். ஸோ இன்னொரு பிளேஸ் என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம், சேர்வாயன் டெம்பிள். ஸோ அனதர் ஹையஸ்ட் பீக், அதோட ஹைட் என்னது 1623. அதாவது இதுதான் ஹையஸ்ட் பீக்கு. பட் ஏன் நம்ம புக்கில் கொடுத்தோன்னு தெரியல. ஸோ ஆஸ் பர் அவர் புக்லெட் இட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் திஸ் சேர்வாயன் ஹில்ஸ். இப்போ இந்த ஈஸ்டர்ன் கேட்ஸில் வந்து ஹையஸ்ட் பீக் இங்கே தான் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஏரியா பேர் சோலைக்காடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்தோம். பட் ஆக்சுவலாக லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் அபவுட் திஸ் இன் அவர் புக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்வாயன் டெம்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. சேர்வாயன் டெம்பிள்ஸ் வந்து ஸோ இப்போ சோலைக்காடு என்னது, சோலைக்காடு. ஸோ இது நீங்கள் எழுதி வச்சுங்க. சோலைக்காடு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1620 மீட்டர், 1620. ஸோ இங்கே வந்து காமிக்காமல் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேர்வாயன் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொன்னோம்னா, செகண்ட் ஹையஸ்ட் பீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த வரையில் பார்த்தீங்கன்னா இந்த சோலைக்காடு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் ஆக்குப்போய் இந்த மலமலை 3500 மீட்டர். அடுத்து வந்து ஊர்காமலை 4th பிளேஸ், குட்டிராயன் ஹில்ஸ் 5th பிளேஸ், முகநூர் 6th பிளேஸ் and Valsamali 7th place. These are some of the peaks found in the eastern gates. The most two important first thing is Servayan and Solaikadu. This occupy these two highest peak in these eastern gates. So this chart shows what are the hill ranges located in particular district of Tamil Nadu. For example, in Coimbatore district, consider that Coimbatore districts, there are two important hill ranges, that Marudamalai, Velliyangiri Malai and Aanaimalai. These three are Coimbatore districts. And Tharumuri, north of Coimbatore, almost Tirthamalai. These are the small hill ranges. We will never consider it as a major one. Chitteri and Vattala Malai. So at Dindigul, Palamalai and Kodaikanal. Dindigul districts. And actually I don't know where it is, this Palamalai, that we are living in that area nearly more than 50 years. But no one knows. I don't know whether others knows, but I don't know what is Palamalai. I know Palanimalai. So Palanimalai is the range. That's Kodaikanal Hills Resort is available in the Palamalai. I don't know Palamalai. D road is Chenni Hills, Chenni Malai, Chenni Hills and Sivanmalai. நீங்கள் கூட சென்னிமலை சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் இந்த காங்கேயத்துலேருந்து நாத்தில் போய் பார்த்தீங்கன்னா சென்னிமலை சிவன்மலை நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி தாராபுரம் ஈரோடு பரவலில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தட் சென்னிமலை அண்ட் சிவன்மலை இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். And Vellore, already we have seen that Javada Hills that separates the Vellore from the Tiruvannamalai, and Yelagiri and Ratinamalai. There are three hill ranges available in the Namakkal. I don't give too much importance, it is very difficult to remember it. But near Salem, you have to find Servayan. Namakkal, it is Kollimalai, and Dindigul, it is Kodaikanal, and Coimbatore. Some of the important
hill ranges you must remember it for suppose citing in futures. And Namakkal Kollimalai still we are not studying. And Servayan Malai near Salem already we have done Servayan deity and the highest big Servayan temple. And Kanjamalai is one of the rich iron resources, iron ores is found in the Kanjamalai area in Salem. In the Kanjamalai area iron resources on the that our government tried to form the 8-way road highways that the public and other agriculture districts blocked all these and chalk hills Sunnambalai chalk hills so அடுத்து விழுப்புரம் Kalvarayan already we have seen and the Chinji hills and the Perambalur still we are going to study these two still is pending. Pachamalai பச்சை கிரீனஸ் பச்சை மலை பேர் வந்தது. கன்னியாகுமரி மருத்துவ மலை நம்ம ஆல்ரெடி வெஸ்டர்ன் கெஸ்ட் படிச்சிட்டோம். திருநெல்வேலி மகேந்திரகிரி ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல் சிஸ்டம் படித்தோம். அண்டு அகஸ்தியர் மலை இன்னொரு பேர் என்னது அகஸ்தியர் மலை அண்டு நீலகிரி வந்து நீலகிரி ஹில்ஸ். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த district and name of the hills that located in the particular hill areas this chart shows. So next hill range of Eastern Ghats is Kolli Hills. So Kolli Malai is famous for pepper. Kolli Malai the pepper and other spices வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். போனீங்கன்னா ஒரு மூட்டையில் வந்து ₹500 ₹1000 பார்த்தீங்கன்னா you can get a lot of things in the cheap and best quality. Cheap means cheap rate with the best quality products in the Kolli Hills. But it's famous all over Tamil Nadu, even so sometimes all over India also. So it is found in Namakkal districts. It's covered area of 2018 square kilometer. நல்லா இந்த மலையில் மட்டும் நம்ம வந்து we have to that square kilometer படிக்கணும். மற்ற எந்த மலையிலும் படிக்கல. ஸோ அது மாதிரி பெக்குலியராக ஒரு லெட்டர்ஸ் இருந்தால் ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ மற்றெல்லாம் நம்ம படிக்கல. இந்த Kolli Hillsல மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் we have to find that square kilometer splitting area. So இந்த மேப்பில் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். This area Kollimalai, it's Namakkal district. This is the Namakkal town. This is the Kollimalai area. So இந்த ஏரியாவை மார்க் பண்ண முடியாது. இதனுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் 2400 மார்க் பண்ணோம். ஸோ இதானது கொல்லிமலையில் ஒரு ஆஹா கங்கைன்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு டெய்ட் ஒரு சாமி கூட இருக்காங்க. நம்ம படிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1300 meters, almost on average heights, and runs almost parallel to east coast of South India. South India east coast க்கு parallel இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு parallel இருக்குன்னு சொல்கிறாங்க. And one of the important temple, Arpaleswarar temple located in this range is important pilgrim centers. ஸோ கொல்லிமலையில் இருக்கிற முக்கியமான ஒரு கோயில் ஒரு புனித ஸ்தலம்னா அர்ப்பளேஸ்வரர் டெம்பிள். ஆகாய கங்கை அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. ஆகாச ஃபால்ஸ் இருக்குது. அது இங்கே மென்ஷன் பண்ணல. அண்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஆர் சோலா ஃபாரஸ்டிங் இருக்கும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து க்ரீனரி இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா அதர் காஃபி பிளான்டேஷன்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் அண்ட் சில்வர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபேமஸ். ஈவன் சொல்லணும்னா ஆல் த ஸ்பைசஸ் வந்து ஃபேமஸானது கொல்லிமலை. வெரி சீப் ரேட்டில் பெப்பர் அந்த மாதிரியான ஸ்பைசஸ் வந்து இங்கே வந்து ஒரு பேக்கில் போட்டு ஒரு ₹1000 ₹500 அப்படின்னு பேக்கேஜாக வைப்பாங்க. இதை வந்து இங்கே டூரிஸ்ட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக அதை வாங்கிட்டு வருவாங்க. இதனுடைய ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதான் சொன்னலையே ஆகாய கங்கைன்னு சொல்லி ஃபால்ஸு வெரி ஃபேமஸ். பிகாஸ் ட்ரெக்கிங் போகிறவங்க எல்லாமே இதை வந்து வெரி லைக் பண்ணி போவாங்க. இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய கங்கைக்காக தான் இந்த ஏரியாவே ஃபேமஸாக இருக்குது. இதுதான் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் வந்து கொல்லி ஹில்ஸ் இருக்குது இன் ஈஸ்டர்ன் கேட்ஸ். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 feet, நியர்லி 91 meter ஹைட் உள்ளது இது. ஸோ இப்படி ஒரு பிளேஸு, ஒரு டூரிஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்
இங்கே இருக்குன்னு நமக்கு பெரும்பாலானது தெரியாது. ஜஸ்ட் யூ மஸ்ட் நோ. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எ சான்ஸ் டு விசிட் நாமக்கல் ஏரியா ஆர் திருச்சிராப்பள்ளி ஆர் நியர் கரூர் ஏரியா கிராசிங் திஸ் ஏரியா, ஜஸ்ட் மேக் எ விசிட் ஆன் இட். இது வந்து ஆன் தி வேல போய் பார்க்குற சமாச்சாரம் இல்லை, தனியாக ஒரு ப்ரோக்ராம் போடணும். பிகாஸ் இந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா யூ மஸ்ட் கிளிம்ப் அப் டு நியர்லி மோர் தென் 1000 ஃபீட்டு, சாரி 1000 ஸ்டெப்ஸு போயிட்டு அர்ப்பளீஸ்வரர் கோயில் போயிட்டு திருப்பி அது வழியாக மறுபடியும் ஒரு 1000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே திருப்பி அந்த சைடு வந்து ஆகாய கங்கை ரீச் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாறு அப்படிங்கிற ஒரு ரிவர்லேருந்து தான் இது வந்து இந்த ஃபால்ஸ் உருவாயிருக்குது. இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லை, இந்த கொல்லிமலையில் நிறையா வந்து ஃப்ளோரா அண்டு ஃபவுனா இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸு அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரசித்தவையில் இருக்கும். இது வந்து சப்போஸ் வி ஹேவ் ஏ சான்ஸ் டு விசிட் மேக் ஏ விசிட் ஆன் இந்த ஆகாய கங்கா. பட் இதை பற்றி நம்ம புக்கில் எதுவுமே சொல்லலை, ஏன் சொல்லாம விட்டான்னு தெரியல. இட்ஸ் வெரி மிராக்கிள். ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ஸ். நத்தை பார்க்குறீங்க இதில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு க்ரீன் ஸ்னேக் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸோட இங்கே இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த ஆகாய கங்கை. ஸோ இட் இஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் த்ரூ 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா, 1300 மீட்டர் அண்ட் பேரடைஸ் அப்பலேஸ்வரர் டெம்பிள், ஆகாய கங்கை, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், காபி பிளான்டேஷன், பெட்வேர். இதாஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹில் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பச்சைமலை ஹில் ரேஞ்சஸ். It is the lowest hill range spreads over the district of Perambalur, Tiruchirappalli and Salem. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பச்சைமலை ஹில் ரேஞ்சஸ் வந்து அப்படியே வந்து ஓவர்லே ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் பச்சைமலை ஏரியா. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக், வாட் ஆர் த டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் கவர்டு பை திஸ் ஹில் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அதுமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கொல்லிமலை ஹில்ஸுக்கு எக்ஸாக்டாக ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஒய் இட் இஸ் கால்டு ஆஸ் பச்சைமலை? பிகாஸ் பச்சை மீன்ஸ் தட் கிரீன் இன் இங்கிலீஷ். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேஷன் ரேஞ்ச் ஆல்வேஸ் கிரீன். தட்ஸ் ஒய் திஸ் இஸ் கால்ட் அஸ் பச்சைமலை. மற்ற ஹில் ரேஞ்சஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பச்சைமலை ஏரியாவில் கிரீனர் கெப்பாசிட்டி ஆர் கிரீனர் ப்ராப்பர்ட்டிஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து பச்சைமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்? ஜாக் ஃப்ரூட் தான் இங்கே போட்டிருக்கேன். ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்த ஜாக் ஃப்ரூட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வாங்கி சாப்பிட கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதான் வந்து பச்சைமலை பொறுத்தது. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து பச்சைமலை இருக்குது. ஸோ ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் பச்சைமலை? பிகாஸ் ஆஃப் கிரேட்டர் கிரீன்னஸ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் கிரீன்னஸ். அண்ட் இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட்ஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி லெஸ் பாயிண்ட்ஸ் when compared to the other hill range. This is a question for find out why are mountains height are measured from mean sea level, not from ground level. Suppose this is a hill range, hill இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இருக்கும், சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து மரம் பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சர்ஃபேஸ். சப்போஸ் இந்த ஹைட் வச்சுக்கோம், இந்த ஹைட்டை மெஷர் பண்ணணும். நம்ம இங்கே வந்து இது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். சப்போஸ் இந்த மலைக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே ஹைட்டில் இந்த சர்ஃபேஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. மேபி ஹைட்டாக இருக்கலாம் அல்லது உயரமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயே வந்து தர ஸ்டார்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து மரங்க இருக்கதான் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஹைட்டை வந்து இங்கேருந்து அளக்கலாம். ஸோ இது எந்த ஹைட் உண்மையானது? சப்போஸ் இது வந்து ஒரு 1000 மீட்டர்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி ஒரு 500 மீட்டர் தான். ஸோ ஒரு ஹில்ஸுக்கு வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் தான் இருக்குது. அப்போ இந்த ஹில்லோட உண்மையான ஹைட் என்ன? வி கேனாட் ஃபைண்ட் இட். நம்ம கன்ஃபியூஷன் வருது.
பட் இந்த சர்ஃபேஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு சிக்கு வந்துடுது. ஸோ சி. ஸோ இது வந்து சி லெவல். இங்கெல்லாம் வாட்டர் இருக்குது. இது வந்து சீன்னு வச்சுங்க. ஸோ நம்ம சீனுடைய ஆளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கீழே போகலாம் மேலே வரலாம். ஸோ இதான் வந்து சி லெவல். இது வந்து சி லெவல், கிடைமட்ட சி லெவல். இந்த சியும் பார்த்தீங்கன்னா 2 விதமான கான்செப்ட் இருக்கும். அதாவது டைடுன்னு ஒரு கான்செப்ட் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம ஆல்ரெடி நான் நிறைய சின்ன கிளாஸில் சொல்லியிருப்பேன். அல்லது வந்து ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் லெசனோட நான் டைடை சொல்லியிருப்பேன் நான் எம்எஸ்எல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அது என்னது டைடு அப்படின்னா, டியூ டு த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போத் சன் அண்ட் மூன், due to the gravitational pulling power of both sun and moon. இதனுடைய ஒரு கிராவிடேஷனல் பவர் இருக்கும். மூணுக்கும் சன்னுக்கும் ஒரு கிராவிடேஷன் இருக்கும். இந்த வாட்டர் என்ன பண்ணால் அப்படியே மேலே வரும். ஸோ சில சமயம் என்னன்னா ஹை டைட், இந்த தண்ணி வந்து இந்த ரேஞ்சு கூட வரலாம், இந்த ரேஞ்சு கூட வந்திருக்கும். அப்போ வந்து சர்ஃபேஸில் தண்ணியோட சொல்லணும். அப்போ இதனுடைய பொசிஷன் வந்து சம்டைம்ஸ் இந்த சி சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் போயிட்டுனா இப்போ இங்கே இருக்கிற லெவல் வந்து கீழே வந்துடும். ஸோ இது கூட ஒரு சில சொல்லுவாங்க. இது வந்து லோ டைடு, இது வந்து லோ டைடு, இது வந்து ஹை டைடுன்னு சொல்லுவாங்க. சாரி, ஹை டைடு, இது வந்து லோ டைடு. அப்போ ரெண்டுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டிங்கன்னா இது என்னது மீன் சி லெவல். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து இந்த மவுண்டோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் வந்து ஒரு 1100 மீட்டர் இருக்கலாம். இதுதான் உண்மையான இந்த பீக் அல்ல இந்த ஹைட்டினுடைய உங்களுக்கு ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டு. இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் தவறு தான், ஏன்னா இது வந்து 1000 மீட்டர்ஸ் வருது. இந்த மாதிரி சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் தவறு தான், 500 மீட்டர் வருது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல் லோ டைடுக்கும் ஹை டைடுக்குள்ள ஆவரேஜ் எடுத்து யூஸ் பண்ணால் இதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஒன்லி, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஒன்லி தட் வி ஹாவ் டு மெஷர் த ஹைட் ஆஃப் த ஆர் டெப்த் ஆஃப் த ஹைட் ஆஃப் த மவுண்டைன். அது மட்டும் இல்லை, டெப்த் ஆஃப் த சர்ஃபேஸ் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மீன் செல் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம். Why are mountain heights measured from means in levels, not from ground level? Ground level தான் இந்த மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மீன்ஸ் இன் லெவலில் அளக்கணும். ஓகேயா? Sea level is the base level for measuring elevation and depth of the earth. எலிவேஷன் மட்டும் கிடையாது, ஒரு மலையோட ஹைட்டை மட்டும் கிடையாது. சப்போஸ் சர்ஃபேஸில் இந்த மாதிரி பள்ளங்க இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சியோட மீன் சிவில் எம்எஸ்எல் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பில்லர் போட்டு, சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டத்தனை போட்டிருப்பாங்க போர்டில், ரயில்வே ஸ்டேஷனில் ஒட்டத்தனை போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எல்னு போட்டு 272 மீட்டர், இங்கே எவ்வளோன்னு தெரியல, அப்ராக்சிமேட்டாக 270 மீட்டர் எழுதியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ பிகாஸ் இந்த ஓசன் ஒன் இஸ் கண்டினியூஸ். இப்போ கடல் வந்து எங்கேயுமே செப்பரேட் பண்ணிக்க முடியாது. இப்போ பே ஆஃப் பெங்கால் ஆகட்டும், அரேபியன் சீட் ஆகட்டும், பசிபிக் எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் மீன் சீவில் மட்டும்தான் உலகத்தில் வந்து ஒரே ஹைட்டில் இருக்கும். ஸோ பிகாஸ் த ஓசன் இஸ் ஒன் கண்டினியூஸ் பாடி ஆஃப் வாட்டர், இட்ஸ் சர்ஃபேஸ் டென் டு ஸ்டிக் சேம் லெவல் த்ரூ அவுட் த வேர்ல்டு. உலகம் ஃபுல்லாக எங்கே போனீங்கன்னாலும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். ஹவவர் விண்ட்ஸ், கரண்ட், river discharges and variations in gravity and temperature prevent the sea surface from being truly level. ஸோ என்ன சொல்லலாம், சில சில மாற்றங்கள், சின்னதாக மாற்றங்கள், அது நெக்லிஜிபிள். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஒரு ரிவர்லேருந்து போகுது. சப்போஸ் இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே உடஞ்சி நல்லா போய் ஆறாக ஃபார்ம் ஆகி நேராக போய் கடலில் கொட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் வந்து கொஞ்சம் கூடலாம், பட் இட்ஸ் நெக்லிஜிபிள். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் சிலது மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். இது வந்து நெக்லிஜிபிள் சொல்கிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஒன்லி வி ஹேவ் டு மெஷர் த ஹைட் ஆஃப் த மவுண்டைன் வித் த ஹெல்ப் ஆஃப் மீன் சிவில் அலோன், நாட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே கிளாஸ். டுமாரோ வி ஹாவ் டு மூவ் ஃபார் எ நியூ headings of plate. Okay.